அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏகே மிர்துலா குமரவேல். நான் இப்போ ஒரு குட்டி கதை நான் எப்போ பார்த்து சொல்லுவேன்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதோடைய திருக்குறள் இப்போ தான் நான் சொல்லிக்கிறேன். திருக்குறள் பார்த்துடலாம். தான் யான் என தென்னும் செருக்கெடுப்பான் வானோக்கு உயர்ந்த புகும். அதான் திருக்குறள் பொருள். உடலை யான் எனவும் பொருளை எனது சரி சொல்ற பாருங்க. பொருள் இப்போதைக்கு சொல்றது உங்களுக்கு புரியாது. அது பொருள் சொல்கிறேன், அது நார்மலாக நம்ம குழந்தைங்க சொல்கிற மாதிரி நான் அப்படியே சொல்கிறேன். இது அந்த பொருள் நம்ம அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது. அகங்காரத்தோடு இருந்தால் அது நம்ம சேர்ந்த இடத்துல விட முடியாது. அந்த சேர்ந்த இடத்துல விட முடியாது. அதே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தோல்வியை கொடுக்கும். இப்போ அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கேளுங்க, அது கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் ஜாலியாக சூப்பராக இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டில் ஒரு ஆமையும் முயலும் இருந்துச்சு. அந்த முயல் ஒரு நாள் ஆமை கிட்ட போனது. அந்த போச்சுல, அந்த போகும்போது அந்த முயல் சொல்லிச்சு, ஹே நீ தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோ அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துச்சா. ஸ்லோன்னா என்ன பார்க்கலாமா? ஸ்லோ அண்ணா மெதுவாக நீ மெதுவு அப்படி முயல் கலாச்சுது. அப்போ ஆமை டென்ஷன் ஆகி, சரி உனக்கும் எனக்கும் ஒரு ரேஸ் வைக்கலாமா, யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு ஆமை வருத்தப்படலாம். ஆனால் நேர்மையாக நின்றுது இல்லை, நானும் அது மாதிரி முடியும் சொல்லிட்டு. ஆனால் அந்த முயல் என்ன சொல்லிச்சு, அகங்காரமாக சொல்லிச்சு. இப்போ ரேஸ் ஆரம்பிச்சது. அந்த ரேஸோட நம்ம இப்படி ரெடி ஸ்டெடி ஒன் கோ அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் வரையும் இருக்கவங்கள ஒருத்தர். அது நம்மளுடைய நரி 1 2 3 கோ சொல்லிச்சா. முயலும் ஆமையும் ஓடினாங்களாம். முயல் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சான். அடுத்து ஆமை மெதுவாக நடந்து வந்துச்சான். அடுத்து முயல் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுல, அதுக்கு முன்னாடி அது முயல் ஓடிச்சு. முயல் ரொம்ப ஓடிச்சு. பின்னா எனக்கு களைப்பாக்குது. பக்கத்தில் கேரட் இருந்துச்சு, அது சாப்பிட்டு நல்லா தொங்குச்சு. கறக்கூட்டுன்னு தொங்கிட்டு பின்னாடி ஆமை வந்துச்சு அதுக்கிட்ட. அப்படியே மெதுவாக போச்சு. அது அடுத்து மெதுவாக போயிடுச்சு பின்னாடி. அது தெரியாமல் சத்தம் போடாமல் போச்சு. அடுத்து அது வின்னர் ஆயிடுச்சு. அடுத்து ஃபாக்ஸுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஆமை வின் ஆயிடுச்சு சொல்லிட்டு. அடுத்து முயல் எழுந்துருச்சு. அது போய் சேர்ந்து பின்னாடி தான் எழுந்துருச்சு. எங்கே போச்சு? ஓ, அந்த ரேஸ் ஆண்டியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம தான் வின் ஆக போகிறோம் சொல்லிட்டு ஓடிச்சா முயலே. ஆனால் கடைசியில் பார்த்தா ஆமை தான் அதுக்கு வெயிட்டிங் பண்ணுக்குது. வெயிட்டிங்கன்னா காத்துன்னுக்குது. அப்படி முயலுக்கு ஆச்சரியமாகுது. நீ எப்போ என்னை தாண்டி வந்தா இதானே சீட்டிங் சொல்லிச்சு. ஆனால் ஃபாக்ஸ் தான் சொல்லிச்சு, நீ தான் சீட்டிங், நீ தான் இப்படி பண்ணுற, நீ அகந்தார பண்ணுறதுனால இது பண்ணுற, நீ ஃபாஸ்ட்டு சொல்லிட்டு. அதனால் இந்த ரேஸில் யார் ஜெயிச்சாங்க? ஆமை தான் ஜெயிச்சாங்க. அடுத்து அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் வீடியோவில் அடுத்த வாட்டி பார்க்கலாம்.